இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் குட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் என்ஆர்எஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக மதியானம் 12:30 மணிக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் 2026. இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கீ டிரைவர்ஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். டிசம்பர் வந்தாலே சில விஷயங்கள் மைண்ட் வாய்ஸில் லவுடாக கேட்கும். முதல்ல எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ், அது எப்படி கட்டுறது, அது டிசம்பர் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் வருஷம் முடிய போகுதே, இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எது இன்னும் பெட்டராக நம்ம பண்ணியிருக்கலாம், அடுத்த வருஷம் நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இது ஓடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் பண்ணதே அடுத்த வருஷம் அப்படியே பண்ணுவாங்க. வருஷம் அதே ஸ்டாக்ஸு, அதே ட்ரேடிங், இப்படியே போயிட்டுருக்கும். இப்படியெல்லாம் பண்ணாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வருஷம் முந்தைய வருஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 2024 ரொம்ப ஹாட்டஸ்ட் பார்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் எது தெரியுமா? மைக்ரோ கேப்ஸ். அந்த வருஷம் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் கொடுத்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும். நிறைய பேர் மறந்துடுறோம் என்ன நடந்ததுன்னு. 24 நான் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் எஸ்ஐபி பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பினாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் மைக்ரோ கேப்பெல்லாம் வாங்கி பணம் பண்ண முடியாது, இந்த ஸ்பேஸை விட்டு இந்த வருஷம் நீங்கள் தள்ளி இருக்கணும். இது நடந்தது 2024 எண்டு, 2025 பிகினிங். இப்போது 2025 எண்டில் இருக்கும். என்ன நடந்தது? ஈக்விட்டிலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்பேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 மைக்ரோ கேப் தான். ஸோ சில விஷயங்களை நம்ம ஒரு வருஷம் பண்ண மாதிரியே அடுத்த வருஷம் பண்ணோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 25 மைக்ரோ கேப் ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. 26 அதுக்காக உடனே அது ரிவர்ஸ் ஆகி மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். ஆனாலும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பாயிண்டில் வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸ் பக்கம் போய் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கும் சீப் கிடையாது. அதோடைய ஹிஸ்டாரிக் வேல்யூவேஷனோட ஓவர் வேல்யூடாக இருக்குன்றது தான் இந்த வருஷம் கடைசியில் மைக்ரோ கேப் பற்றின நம்மளுடைய அசஸ்மெண்ட். ஸ்மால் கேப் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? நிறைய பேர் நான் வந்து ஸ்மால் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக 2025 இருந்தாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முக்கால்வாசி பேர் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட 20 இயர் 30 இயர் ரிட்டர்ன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் 30 இயர்ஸுங்கிறது எவ்வளோ லாங் பீரியட், 20 இயர்ஸுங்கிறது எவ்வளோ லாங் பீரியட் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அதாவது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்காமல் ஒரு ஆரம்ப கட்டத்தையும் எண்ட் ஸ்டேட்டையும் மட்டும் பார்க்கும்போது இடையில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது தெரியாததுனால நிறைய பேர் தங்களுடைய முடிவுகளை தவறாக எடுக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த ஸ்மால் கேப் ஒரு நல்ல உதாரணம். ஏன்னு சொல்கிறேன். யூஸ்வலாக ஒரு பீக்லேருந்து ஸ்மால் கேப் கரெக்ட் பண்ணும்போது அது வெறும் 10-20% குறையாது. பல தருணங்களில் அது 60% 70% வரைக்கும் குறையும். பட் அந்த இடத்துலேருந்து அது 10 மடங்கு கூட போகலாம். சிம்பிளாக சொல்லணும்னா 100 ரூபாய் உச்ச விலையிலிருந்து விழுந்த ஒரு ஸ்மால் கேப் பங்கு 30 ரூபா வந்துட்டு அங்கேருந்து 300-500 ரூபாய்க்கு போகுது. இப்போ 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா அல்லது 100 ரூபாயிலேருந்து 10% இறங்கிடுச்சுன்னு 90 ரூபாயில் ஒருத்தர் வாங்கியிருந்தா அது 30 ரூபா வரும்போது அவர் 2/3 ஆஃப் த மணி இழந்துருவார். இதுதான் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க். இந்த வருஷம் இந்த ரிஸ்க் இது வரைக்கும் பிளே அவுட் ஆகலைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுவும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்குள்ளே இது பிளே அவுட்டே ஆகலை. ஏன்னு சொல்கிறேன், நாம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 70,000-80,000 கோடி ரூபாயை ஸ்மால் கேப்பில் கொட்டியிருக்கும். யாருமே ஸ்மால் கேப்லேருந்து பணத்தை வெளியவே எடுக்கலை. இதெல்லாம் இருந்தும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இந்த வருஷம் மைனஸ் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் தி இயரில். அப்போ அது என்ன மெசேஜ் நம்ம கொடுக்குது? நீங்கள்லாம் பணத்தை அள்ளி கொட்டினதுனால தான் நான் குறைவாக விழுந்தேன். நீங்கள் பணத்தை அடுத்த வருஷம் அள்ளி கொட்டலைன்னா நான் விழ வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். கிட்டத்தட்ட 24 மைக்ரோ கேப் கொடுத்த மெசேஜை தான் இப்போ ஸ்மால் கேப் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்
பணத்தை கொண்டு போய் ஸ்மால் கேப்பில் கொட்டுவாங்களான்னா எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா 2 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்தால் எஸ்ஐபியை நிறுத்திடுவாங்க, பணத்தை வெளியே எடுத்துருவாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதுவும் எந்த விதமான ஹேண்ட் ஹோல்டிங்கும் இல்லாமல் இவங்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை வரும்போது, நஷ்டம் வரும்போது அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட யாரும் கிடையாது, ஆலோசனை கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க டைரக்ட்ல தானே போய் எக்கச்சக்க பணத்தை தானே செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த தேர்வுகளை அவங்க தப்பா செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. ஸ்மால் கேப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண நேரமே தப்பு. இவ்வளோ வேல்யூவேஷன் உச்சத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அறிவுறுத்தல். அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம பேச்செல்லாம் யாருங்க கேட்குறாங்க? அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் கேட்பாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் ஸ்மால் கேப்பை போடுன்னு இந்த வருஷம் சொல்லிச்சு. 30 வருஷம் 20 வருஷம் ரிட்டர்னை பார்த்தாங்க, எல்லாரும் அதில் எஸ்ஐபி பண்ணாங்க. இந்த வருஷமே மைனஸ், அடுத்த வருஷம் இந்த மைனஸ் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிகரிச்சாக்கா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? டெஃபினட்டாக எஸ்ஐபியை நிறுத்துவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேலே தாங்காது நம்ம லாஸ்ன்னு சொல்லி வெளியே எடுத்துருவாங்க. இப்படி இவங்க வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மேலும் விழும். யாருமே வெளியே எடுக்காத ஒரு நேரத்தில் எல்லோரும் மேலும் மேலும் பணத்தை போட்டதுனால ஸ்மால் கேப் ஸ்டேபிளா விழ வேண்டிய அளவு விழலையோ, வெளியே எடுக்கும்போது அது விழ வேண்டியதை விட அதிகமாக விழும். ப்ராபப்ளி 2026 இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் 2025 நல்லா பண்ணியிருக்கு, 24 ரொம்ப நல்லா பண்ணிச்சு, 25 ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மிட் கேப்ல பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுல தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. பட் வேல்யூவேஷன் மிட் கேப்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றத நான் உறுதியாக சொல்வேன். இந்த வேல்யூவேஷனை நியாயப்படுத்துகிற அளவு லாப வளர்ச்சி அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லாப வளர்ச்சி மந்தமாக இருந்தால் இந்த வேல்யூவேஷன் குறைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் பொசிஷனை குறைச்சிக்குவாங்க. ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணணும்னு தேடி தேடி புக் பண்ணுவாங்க. எங்கே வேல்யூவேஷன் கம்மி இருக்கோ அங்கே போய் வாங்குவாங்க. ஸோ மிட் கேப்புக்குள்ள ஒரு வேல்யூவேஷன் ரீசெட் நடப்பதற்கு 2026 சரியான நேரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிட் கேப் மேலே நான் ஸ்மால் கேப்பில் இருக்கிற அளவு காஷியஸாகவோ அல்லது மைக்ரோ கேப்பில் இருக்கிற அளவு பேரிஷாவோ இல்லை. பட் மிட் கேப்பில் நாம் பயணிக்க வேண்டிய விதம் மாற வேண்டும். கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேல்யூவேஷன் கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணால் அது நமக்கு பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். பணத்தை ஏற்கனவே போட்டிருக்கேனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இண்டிவிஜுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். ரொம்ப மோசமாக இருக்குது ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ்னாக்கா அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை பார்க்கணும். நல்ல ஸ்டாக்ஸ் நிச்சயமாக மேலே வரும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டால் நீடிக்கலாம். இல்லைனா அதிலிருந்து வெளியேறி எந்த ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த ஃபண்டுக்கு நீங்கள் மாற வேண்டிய ஒரு தேவை 26 ஏற்படும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? லார்ஜ் கேப் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. பட் சில வருஷங்களில் பம்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அடுத்த வருஷம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மாடரேட் பர்ஃபார்மன்ஸ், போன வருஷமும் மாடரேட் பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் பம்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் கேப்பில் சமீப ஆண்டுகளில் வரவே இல்லைங்கிறது தான் பேஸ் பாயிண்ட். ஸோ பம்பர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு செக்டரை ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கும்போது அது நமக்கு தொடர்ந்து அதில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது, கால அவகாசத்தையும் கொடுக்குது. ஸோ டைம் டு இன்வெஸ்ட்டும் கொடுக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட்டும் கொடுக்குது லார்ஜ் கேப். அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஸ்பேஸ். இந்த வருஷம் 25 அது ரொம்ப சேஃப் ஸ்பேஸாக இருந்தது, நல்ல ரிட்டர்னை கொடுத்தது, மற்ற எல்லாத்த விட ஹையர் ரிட்டர்னை கொடுத்ததுங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக். அடுத்த வருஷம் லார்ஜ் கேப் இதே ரிட்டர்னை கொடுக்குமான்றது பொருளாதார வளர்ச்சி சார்ந்தும் குளோபல் ஃபண்ட் ஃப்ளோஸ் சார்ந்தும் இருந்தது. வெளிநாட்டிலேருந்து பணம் இங்கே உள்ளே வந்ததுன்னா டெஃபினட்டாக லார்ஜ் கேப் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எஃப்ஐ திரும்ப வந்தாங்கன்னா அவங்க பணம் முதல்ல லார்ஜ் கேப்புக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். அப்போ லார்ஜ் கேப் பர்ஃபார்மன்ஸ் அடுத்த வருஷமும் நல்லா இருக்கும். ஒருவேளை பணம் உள்ளே வராமல் இங்கிருக்கும் பணம் வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் லார்ஜ் கேப்பில் அடுத்த வருஷம் ஒரு கரெக்ஷன் வரும். பட் எப்போல்லாம் லார்ஜ் கேப்பில் கரெக்ஷன் வருதோ அப்போல்லாம் நம்ம அதை முதலீட்டில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். ஸோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கேல் அப், அப்படி தான் அதை பார்க்கணும். ஸோ 26 என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோலேயே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கேல் அப்பை கொடுக்கும் லார்ஜ் கேப்பில் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ இதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை அடுத்த வருஷமும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது எங்கேருந்து வரும் சார் கேள்வி வரலாம். இன்னைக்கு
கன்சம்ஷன் வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, கன்சம்ஷன் ஸ்டாக்னுடைய மதிப்பு குறைவாக இருக்குது. இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஆட்டோவின் நுகர்வு அடுத்த வருஷம் நல்லா இருக்கலாம். ஃபைனான்சியல்ஸுடைய வேல்யூவேஷன் வரலாற்றில் இருந்த விட இன்றைக்கி குறைவாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸும் நுகர்வு சார்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி வரும்போது நிச்சயமாக நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேவரோ அந்த செக்டர்ஸ்லாம் மறுபடியும் ஃபேவரில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 26 உள்ளன. அதே போல் சைக்ளிக்கல்ஸ் கமாடிட்டிஸ் எல்லாம் 26 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இதற்கு எந்த எவிடன்ஸும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ கமாடிட்டிஸ் அண்ட் சைக்ளிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னமும் காஷியஸாக இருப்போம். ஃபைனான்சியல்ஸில் மட்டும் நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருப்போம். ஸோ இதெல்லாம் நல்லா நடக்கும்போது டெஃபினட்டாக அது லார்ஜ் கேப்பில் பிரதிபலிக்கும். லார்ஜ் கேப் கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷன் ஸ்டேபிளாக இருக்கும், கொஞ்சம் வளர்ச்சியை தரும்னு எதிர்பார்க்கலாம். அதனாலேயே நான் லார்ஜ் கேப்பில் தொடர்ந்து முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் நிலவுகிறது. எஸ்ஐபியை தாராளமாக பண்ணலாம், மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் ஒரு லம்சம் லார்ஜ் கேப்பில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பண்ணணும்னு அறிவுறுத்துறேன். 25 தீமேட்டிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். லாஸ்ட் இயர் டிஃபென்ஸ் நல்லா பண்ணிச்சு, அதுக்கு முந்தைய இயரில் ஐடி நல்லா பண்ணிச்சு. இந்த வருஷம் என்ன ஆச்சு டிஃபென்ஸ் ஐடி உங்களுக்கு தெரியும். ஃபைனான்ஷியல்ஸில் ஒரு மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எஃப்எம்சிஜி பணத்தை இழக்கலை, ஐடி நோ குட். ஸோ தீமேட்டிக் இன்வெஸ்டிங்க்கு 25 ஒரு சோதனை காலமாக இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஃப்ளிப் இட், அடுத்த வருஷம் திரும்பி இதே மாதிரி சோதனை காலமாக இருந்தால் சில செலக்ட் தீம்ஸில் வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த செலக்ட் தீம்ஸை நம்ம டெஃபினட்டாக இன்வெஸ்ட், அது இன்டர்நேஷ்னல் தீமாக கூட இருக்கலாம், டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ தீமேட்டிக் இன்வெஸ்டிங்கில் 25 நமக்கு அதிகம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும். பட் 26 முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம இருக்கலாம். ஸோ ஒரு வருஷத்தில் நிறைய கிடைக்கும் போது ஒரு இடத்துல அதே இடத்துல போய் அடுத்த வருஷம் தேடக்கூடாதுங்கிறது இந்த வீடியோனுடைய முக்கிய கருத்து. அது என்னுடைய லைஃப் டைம் லெசன் கூட சொல்வேன். ரேராக தான் 2 வருஷத்துல ஒரே இடத்துல பணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு எனக்கு அதிக இடங்கள்ல தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஒரு வருஷத்துல ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் தொடர்ந்து அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னாக்கா முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு டீம்ல இன்வெஸ்ட் பண்றோம், லாஸ் வரல, அடுத்த வருஷம் தொடர்ந்து அதே டீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம பண்ணலாம். நம்ம ரைட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துல செம்ம அடி வாங்கின ஒரு இடம் அடுத்த வருஷமும் செம்ம அடி வாங்குது. அந்த இடத்துல சில நேரங்களில் வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் செம்ம அடி வாங்கின மைக்ரோ கேப்பை அடுத்த வருஷம் செம்ம அடி வாங்குதான்னு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மேபி அதுக்குள்ள சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலாம். இதுதான் ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், தெளிவு பெற வேண்டிய விஷயங்கள், வளர்க்க வேண்டிய புரிதல்கள், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பாடங்கள். அந்த பாடங்களுடன் 2026 இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.